தென்காசியில் ரீல்ஸ் மோகத்தால் அரசு தலைமை மருத்துவமனையில் பிராங்க் வீடியோ எடுத்த இளைஞர்கள் இருவரை போலீசார் தேடி பிடித்து கைது செய்தனர். கையில் கட்டுப்போட்டு நாடகமாடியவர்களின் வேஷத்தை போலீசார் கலைத்தது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ரீல்ஸ் வரியில் மருத்துவமனை நோயாளி போன்று சென்று இளைஞர்கள் காட்டிய படம்தான் இது. மருத்துவமனையில் எங்கு படம் போடுவார்கள் என்று விசாரித்து அலப்பறையை கூட்டியவர்களை போலீசார் காவல் நிலையத்தில் காட்டுவதாக கூறி அழைத்துச் சென்றதன் பின்னணி என்ன? பலரின் கையிலும் ஸ்மார்ட் போன் வந்ததும் ஒவ்வொருவரும் தங்களை வீடியோகிராஃபராகவும் போட்டோகிராஃபராகவும் நினைத்து கொண்டு காட்சிகளை கிளிக் செய்து தள்ளுகின்றனர். இதில் ரீல்ஸ் மோகத்தில் சில இளவட்டங்கள் பைக் வீலிங் மற்றும் சாகச பயணம் என்ற பெயரில் அடாவடி செய்து வருகின்றனர். மறுபுறம் சில கும்பல் பிராங்க் வீடியோக்கள் எடுத்து அதை இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடுகின்றனர். இதற்கு பலரும் லைக்ஸ்களை அள்ளி வீசுவதால் உற்சாகமடையும் இளசுகள் தங்களது சேட்டைகளை பிராங்க் என்ற பெயரில் வீடியோவாக எடுத்து இணையத்தில் பதிவிடுகின்றனர். இதேபோன்று தென்காசி மாவட்டத்தில் இளைஞர்கள் இருவர் சாலையில் நடந்து செல்பவர்களிடம் வம்பிழுத்து பிராங்க் வீடியோ வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக ஆட்டோவில் உட்கார்ந்து கொண்டு அலப்பறை செய்வதும் ஆத்திரத்தில் அடிக்க பாய்ந்தவர்களிடம் பம்முவதுமான வீடியோக்கள் லைக்ஸ்களை குவித்துள்ளது. இதேபோன்று சாலையோரம் வெட்டியாக அமர்ந்த அரட்டை அடிக்கும் கும்பல் அவ்வழியாக வரும் இளைஞர்கள் முதல் முதியவர்களிடம் உரண்டை இழுத்துள்ளது. அதிலும் பொதுவெளியில் புகைப்பிடித்த முதியவர் ஒருவருக்கு அபராதம் விதிப்பதாக கூறி அவரை கேலி கிண்டல் செய்துள்ளனர். ஊருக்குள் பிராங்க் அட்ராசிட்டி செய்த இளைஞர்கள் இருவர் தங்களது சேட்டையை தென்காசியில் உள்ள மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையிலும் காட்டியுள்ளனர். இவர்களில் ஒருவர் தனது கையில் கட்டு போட்டது போன்று மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த ஒருவரிடம் பிராங்க் செய்த வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு செங்கோட்டையைச் சேர்ந்த பீர் முகமது மற்றும் ஷேக் முகமது ஆகிய இருவரையும் கைது செய்தனர். நோயாளிகள் இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு இடையூறாக செயல்பட்டதாகவும் பிராங்க் வீடியோ எடுக்கும் பொழுது கேள்வி எழுப்பிய மருத்துவமனை அதிகாரியை அவதூறாக பேசியதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் இனி பிராங்க் வீடியோ எடுக்கக்கூடாது என்று அவர்களை எச்சரித்து அனுப்பினர். மேலும் ரீல்ஸ் மோகத்தில் அத்துமீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.